ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன் 2025. ஜூன் மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க உள்ளன. கிரகங்களின் மாற்றம், சேர்க்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக சில ராசிகளுக்கு சூழ்நிலைகள் அதிர்ஷ்டமானதாக மாறும். அந்த விதத்தில் சில குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் திடீர் லாபம் கிடைக்க உள்ளது. மேலும் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். ஜூன் மாதத்தில் கிரக பயிற்சிகள். ஜூன் 6 புதன் கிரகம் மிதுன ராசியில் நுழைகிறார். ஜூன் 7 செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் பயிற்சிக்கிறார். ஜூன் 15 சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆனி மாதம் பிறக்கிறது. ஜூன் 22 புதன் பகவான் கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். ஜூன் 29 சுக்கிர பகவான் ரிஷப ராசியில் நுழைகிறார். ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் சில ராசிகளுக்கு வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க உள்ளன. இப்படிப்பட்ட ஜூன் மாதத்தில் 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம். துலாம் ராசி 2025ஆம் ஆண்டின் சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என பல்வேறு கிரகங்களின் பெயர்ச்சிகள் நடைபெற்றுள்ளன. இந்த 3 முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியால் ஜூன் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். ஜூன் மாதத்தை பொறுத்தவரை 29ஆம் தேதி மேசத்தில் சுக்கிர பகவான் ரிஷபத்தில் பயிற்சியாகிறார். ஆனி 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து கன்னி ராசிக்குள் பயிற்சியாகிறார். அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான்கள் உள்ளனர். புதன் பகவான் 22ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சியாகிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு கும்பராசியிலும், சனி பகவான் மீனராசியிலும் உள்ளனர். ஜூன் 7ஆம் தேதி ஏகாதசி, 8 மற்றும் 23 தேதிகளில் பிரதோஷம் வருகிறது. 25ஆம் தேதி அமாவாசை உள்ளது. மேலும் பஞ்சாங்கத்தின்படி இந்த மாதத்தில் ஆந்திராவில் புயல் மழை, நம் எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இந்த மாதம் துலாம் ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை இந்த பதிவில் காணலாம். துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த நல்ல மனிதர்களாக இருப்பார்கள். கடந்த சில ஆண்டுகளாக பலவிதமான பாதிப்புகளையும் சவால்களையும் சந்தித்து வந்திருப்பீர்கள். அலுவலகம், குடும்பம், ஆரோக்கியம் என பல்வேறு விஷயங்களில் பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீர்கள். இனிமேல் தான் நிம்மதி பிறக்கும் காலகட்டமாக இருக்கும். பணவரவு. குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துவிட்டதால் இனி படிப்படியாக முன்னேற்றமடையும் காலகட்டமாக இருக்கும். துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் 7ஆம் இடத்திலிருந்து பார்ப்பதால் பணவரவு அதிகரிக்கும், வருமானம் உயரும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்ப்பதால் பண வருமானம் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள். துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்திருப்பார்கள். புதன் 8இல் இருந்து 9ஆம் இடத்திற்கு போவதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இதுவரை கஷ்டப்பட்டு படித்திருந்தால் அதற்கான நல்ல வளர்ச்சி பெறுவார்கள். நல்ல உயர்கல்வி அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்வதால் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கும் மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சி உண்டாகும். 9ஆம் இடத்தில் குரு பார்ப்பதால் கணினி, ஆர்டிபிஷியல் துறையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழில். 9ஆம் இடத்தில் இருக்கும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் வியாபாரிகள், தொழில் செய்பவர்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் லாபத்திற்கு வருவதால் வாடிக்கையாளர்களுடன் நல்ல உறவு ஏற்படும். அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான திருமண வரன் கிடைக்கும். சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு வருவதால் திருமண விஷயங்கள் எல்லாவற்றையும் நடத்தி முடிப்பீர்கள். மனதிற்கு பிடித்த மணமகன் வாழ்க்கையில் அமைவார்கள். நிறைய பேர் தங்களுடைய காதலை சொல்லும் நிலை உண்டாகும். காதல் திருமணம் கைகூடும். பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். கெட்டி மேளம் சத்தம் கேட்கும் காலகட்டமாக இருக்கும். வழக்கு. சட்ட ரீதியான பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகள் சாதகமாக முடியும். பெண்களுக்கு நல்ல நீதி கிடைக்கும் அற்புதமான நேரம் உண்டாகும். தாய் தந்தைக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கும் அமைப்பு உண்டாகும். சொத்துக்கள் சேரும். புதிதாக சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. வீடு, நிலம் வாங்கும் அமைப்பு உள்ளது. பழைய சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்று மகிழ்வீர்கள். வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உள்ளது.
துலாம் ராசி பெண்கள் பலரும் கார் ஓட்டும் அமைப்பு உள்ளது. இளைஞர்கள் பைக், கார் வாங்கும் யோகம் உண்டு. முன்னேற்றம் வளர்ச்சி நிறைந்த மாதமாக ஜூன் மாதம் அமையும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமையிலிருந்து தினமும் வெள்ளை பசுவுக்கு பரிமாறி ஏதாவது சாப்பிட கொடுத்து வந்தால் நன்மை உண்டாகும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.